ரஹ்மான் சார் வந்து எங்களுக்கு தான் பெரிய லெஜெண்ட். நீங்க வீட்டில் பார்ப்பீங்க அவரை. ஸோ சின்ன வயசுல வந்து அவர்கிட்ட குறும்புத்தனங்கள் ஏதாவது பண்ணி திட்டு வாங்கியிருக்கீங்களா? அந்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா? என்னன்னா, நான் எங்க பாட்டி வீட்ல பாட்டி அங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்க போவேன். அப்பலாம் எனக்கு அவர பார்த்தா ரொம்ப பயம். இப்போ நான் நல்லா ஃப்ரீயா பேசுவேன். அவர் எங்க இருந்தாலும் நான் போய் பேசிருவேன். ரொம்ப ஜாலியா பேசுவேன். அந்த டைம்ல ரொம்ப பயம். ஏதாவது பாட்டி வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. ஓ அப்ப அவர் வராரு, பாட்டி நான் போறேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொழிஞ்சிருவேன். அப்புறம் அப்படி நான் போகலன்னு ஏதாவது சம்டைம் டக்குன்னு வந்துடுவாரு. எப்படி வர தெரியாது. வந்துட்டு அப்படியே பின்னாடி போய் எங்க பாட்டி பின்னாடி போய் இதே உட்காந்துருவேன். அம்மினா அப்படி நானும் அப்படி எப்படி சொல்லுவேன்னா, என்ன பண்ற அப்படிங்க பாரு. ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. எப்படி ஸோ அப்படி பயந்து அப்புறம் என்ன பண்ணுறேன், பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வருவேன். கண்ணுலயே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் எதுக்கு நான் பண்ணேன். இப்போ அவர் வந்தாலே அவர் எங்கே வராருன்னா நான் போயிடுவேன். எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு? இப்போ நான் ரொம்ப நல்லா பேசுவேன், அவரும் ரொம்ப நல்லா பேசுவார். சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது கன்வே பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுலாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தாலே நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட? அப்படின்னு நான் சொன்னதில்லை. இப்ப தெரிய போகுது. ஐயோ